Welcome to our channel. Me and Magilvagam. 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 டாடா. வெல்கம் டு மீ அண்ட் எம் ஃபேமிலி. நம்ம இன்னைக்கு செய்ய போறது பிசிபேளே பாத். பிசிபேளே பாத். பிசிபேளே பாத்னா பிசிபேளே பாத். இது சாம்பார் சாதம் இல்ல. இது வந்துட்டு கர்நாடகா ஸ்பெஷல். வாங்க பார்க்கலாம். என்னென்ன தேவைன்னு நான் சொல்றேன். அரிசி, துவரம்பருப்பு நான் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். அரிசி வந்துட்டு ஒரு 3/4 எடுத்திருக்கேன். 1/4 கப் நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். என்ன ரேஷியோ? அரிசி எவ்வளவு எடுத்தா? 75-25. அப்படியே எடுக்கணும். ஓகே. கேரட்டு, உருளைக்கிழங்கு. எத்தனை கேரட்? 2 கேரட் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு 2 எடுத்திருக்கேன். நல்லா சாப் பண்ணி வச்சுங்க. நான் வேர்க்கடலை சோக் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஓவர் நைட் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். புளி வந்து கொஞ்சம் நம்ம என்ன பண்ணோம், லாஸ்ட்ல வந்து நம்ம தாளிக்க போகிறோம். ஓகே, புளி சோக் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நான் வந்து இது சில்லி எடுத்திருக்கேன். இது வந்துட்டு பேடிகை மெனிஷினிக்காயின்னு சொல்லுவாங்க கர்நாடகாவில். இது தமிழ் என்ன சொல்லுவாங்க, வரமிளகா. ஓகே, இதுதான் தேவை. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் அரிசி பின்ன பருப்பு எடுத்திருக்கேன். இதில் 1:3. ஒரு சொம்பு அளவுக்கு 3 சொம்பு. அந்த ஒரு சொம்புல நீங்க அரிசி பருப்பு ரெண்டு சேர்த்து எடுத்திருக்கேன். பாருங்க, 3 சொம்பு எடுத்துட்டேன். 3 சொம்பு தண்ணி ஊற்றியாச்சு. ஆமா ஃபுல்லா ஊற்றணும். ஏன்னா பிசிபேளே பாத் கன்சிஸ்டன்சி வந்துட்டு கொஞ்சம் செமி சாலிடா. எப்படி 1:3? ஏன்னா காயெல்லாம் போடுறோம். காயெல்லாம் போடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் அரிசி பருப்பு. அவ்வளவுதான். எதுவுமே இல்லை. அது வந்து லாஸ்ட்ல நம்ம தாளிக்க போறோம். அது அப்ப ஈஸியா பண்ணுங்க. ஈஸி, இது ரொம்ப ஈஸி. பட் இப்ப நீங்க இது செஞ்சு முடிச்சிட்டு ஸ்டார்டிங்ல லிக்விடா இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி. ஆமா, எப்படியும் அது அப்படிதான் இருக்கும். இதே ஒரு பொங்கல் மாதிரி ஆயிடும்ன்றீங்களா? இவ்வளவு மரியாதையா என்ன பேசுறீங்க? ஆமா ரொம்ப நல்ல பையன்மா. ஓகே, அரிசி பருப்பு போட்டாச்சு. ನಮ್ಮೂರೈವರಾಣಿ ಕಲ್ಯಾಣವಂತೆ ಮರನ್ಯಾರು ಗೊತ್ತೇನೆ ಹೋಗೋಗಿಲೆ. இந்த பாட்டுக்கு நம்ம பையனை டியூன் போட சொல்றாரு. ஓகே, கொஞ்சம் இந்த மாதிரி தள்ளி விட்டுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இது 2 போடப்பாரு. நெக்ஸ்ட் கேரட், அது தண்ணி இருக்குது. கேரட், இது பொட்டேட்டோ. ஓகே, கொஞ்சம் மஞ்சள் பொடி. இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிருக்கணும். எப்படி நம்ம கணிக்கிறது பாருங்க, பார்த்தா தெரியணும். இங்க பாருங்க, 1 2 3. ஓகே, உப்பு போட்டாச்சு. இப்போ இது எப்படி நீங்க போடுறீங்க? உப்பு உரைக்கணுமா இல்ல? உரைக்கணும், கரெக்டா இருந்தா போதும். நெக்ஸ்ட் வந்து நம்ம தாளிப்பு கொடுக்க போறோம். இதுக்கு உரைக்கணும்னு சொன்னீங்க, கரெக்டா இருக்குன்னு 2 ஒண்ணு தானே. உரைக்கணும்னா ஒரு கல்லு ஜாஸ்தி. உரைக்க கூடாது, கரெக்டா இருந்தா போதும். ஏன்னா நம்ம தாளிக்க போறோம்ல. ஓகே, இது கொஞ்சம் பாயிலிங் பாயிண்ட் ஆகட்டும். 1 ஸ்பூன் போட போறோம். ஓகே, டன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்ட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன ப்ரீஃப் கொடுக்குறேன் பாருங்க. அதுக்கு வெங்காயம் வேணும், தக்காளி வேணும். வரமிளகா வச்சிருக்கேன். வெங்காயம் ஒரு 2, தக்காளி உங்களுக்கு புளிப்பா வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 தான் போட போறேன் தக்காளி. ஓகே, கேஷ்யூ போட்டால் நல்லாயிருக்கும். கேஷ்யூ கூட ஆட் பண்ணலாம் தாளிக்கும் போது. ஓகே, அந்த இதில் வந்து நான் பொடி வச்சுருக்கேன், எம்டிஆர் பிசிபேளே பாத். அந்த பொடியை போட்டு நம்ம அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் பிசிபேளே பாத். இதை 2 விசில் விட போகிறோம். ஓகே, உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் இன்னும் சாஃப்டாக வேணும்னா நீங்கள் 3 விசில் கூட விடலாம். 3 விசில் விட்டால் ரொம்ப குழஞ்சிருங்க. 2 விசில் போதும். 2 விசில் விட்டால் அந்த காய், அந்த பட்டாணி, க்ரீன் பீஸ், அந்த வேர்க்கடலெல்லாம் நல்லா இருக்கும் சாப்பிட. வாங்க இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் எடுத்திருக்கேன்.
ஒரு கேப்சிகம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஓகே, நாம் என்ன பண்ண போகிறோம், இது கட் பண்ண போகிறோம். என்ன பண்ண, சண்டே சாட்டர்டே பசங்களுக்கு பிடிச்சது செய்யணும்ல. என்ன பண்ண போறீங்க? இது வந்து தாளிப்பு கொடுக்கணும். அந்த பவுடர்லாம் போட்டு நல்லா, பவுடர் இருக்குல்ல, அந்த பவுடர் போட்டு வெங்காயம், கேப்சிகம், தக்காளி, புளி, அப்புறம் காரத்துக்கு என்ன தேவை அந்த மிளகா பொடி, காரம் உங்களுக்கு தேவைன்னா மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வரமிளகா வந்து ஜஸ்ட் ஒரு தாளிப்புக்கு தான் கொடுப்போம். 2 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் புளிப்பாக வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். ரெடி. கடாய் காஞ்சிருச்சுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பார்த்துங்க, கடுகு கம்மியாக போட்டுங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு இதுக்காக கொடுத்துருக்கேன், தாளிப்புக்காக போடுவாங்க. ரொம்ப நிறைய போட்டோம் அது எல்லா இதுலேயும் இது கிடைக்கும்ல. வெங்காயம் போடணும். இதுக்கு இப்போ நம்ம மிளகா பொடி கூட போடணும். ஏன்னா காரம் எவ்வளோ தேவைன்னு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன் காரம். இது பச்சை மிளகா இல்லை, மிளகா தூள் ஆட் பண்ண போகிறோம். கம்மியாக தான் இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இது விசில் போயிடும். விசில் போன உடனே அது நீங்கள் என்ன பண்ணணும், சிம்மில் வச்சுருக்கணும். சிம்மில் குக் பண்ணணும். அது சிம்மில் குக் பண்ணிவிட்டு இதோட நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம்ல, இந்த மசாலா எடுத்து அதில் போட்டு கலக்கணும். மிக்சிங் பண்ணும்போது இதுக்கு வந்துட்டு காரா சேர்த்து சாப்பிடுவாங்க, காரா பூந்தி. நெக்ஸ்ட் நல்லா வதக்கணும். இதில் வந்துட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அவ்வளோ சாப்பாடு காய்கெல்லாம் பத்துமா? பத்தும். 2 3 போடுவியே. ஆமாம், எனக்கு கொஞ்சம் காரம் தேவை. பசங்க காரம் சாப்பிடுவாங்க. இதை எடு. புளி எனக்கு புளி கரைச்சிங்கன்னா புளி அதில் ஊற்ற போகிறோம். கொஞ்சம் சிம்ல வச்சுங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணீங்க. ஓகே, இப்போ நீங்கள் காரம் உப்பு என்னென்ன தேவை போட்டுக்கலாம். நான் இப்போ பிசிபெலாபாத் பவுடர் போட போகிறேன். எவ்வளோ போடுறீங்க, ஒரு அளவு இல்லையா? இது வந்து 100 கிராம்ஸ் பேக்கெட் இது. ஓகே, நான் ஒரு 50 கிராம்ஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வாட்டி நான் பிசிபெலாபாத் பவுடர் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லித்தரேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணுறேன். வெல்லம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் கர்நாடகா பிசிபெலாபாத்தில் சில்லர் போடுவாங்க. பிசிபெலாபாத் மசாலா ரெடி. பாருங்க, இந்த மாதிரி ஆயில் பிரித்து வந்தோடனே நீங்கள் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். வாவ், செம்மையாக வந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு. வாவ், இந்த மாதிரி தான் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கணும். ஓகே, இல்லை ஒன்றும் தேவையில்லை, வெந்துச்சுல்ல. இப்போ வந்துட்டு பாருங்கள், இப்போ வந்துட்டு நம்ம இந்த சிம்மில் வச்சுருக்கேன். ஹாட் வாட்டர் வேணும்னா ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். பாருங்க, ஸ்டவ் வந்து சிம்மில் இருக்கணும். அப்போ தான் அதோட மசாலா வந்து அதில் ஜெல்லாகும். தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ
ஆனால் இப்போ குக்கரில் வச்சோம்னா தண்ணி வந்து வெளியே போயிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்க, நல்லா பிசிபெலாபாத் செம்ம ஸ்மெல்லு. நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறேன், ஏன்னா கொஞ்சம் சாதம் வந்து கட்டியாகிடுச்சுல, அதனால் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ செம்ம கலராக இருக்கு போதுங்க. பிசிபெலாபாத் ரெடி. நீங்கள் தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணும் ஆட் பண்ணிக்கலாம், பட் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் பிசிபெலாபாத். ஓகே, டன். கொஞ்சம் நெய் போட்டுங்க டேஸ்ட்டுக்கு. டன். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது. சூப்பருங்க. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ஸ்வீட்னஸ்ஸு, அந்த காரம், வேர்க்கடலை, இங்கே பாருங்கள் க்ரீன் பீஸு, இது கூட காராஸ் வச்சு சாப்பிடுவோங்க. காரா பந்தி வச்சு சாப்பிட்லாம், காராஸ் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்குது. Okay, thank you.